ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான மீண்டும் ஒரு ஃபேஸ் பேக்கோடு தான் வந்திருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளை ஃபேஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக சரியாகும். நீங்கள் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸு, டார்க் ஸ்பாட்ஸு, பிக்மெண்டேஷன் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் இந்த ஒரே ஃபேஸ் பேக்லேயே சரியாகும். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸில் இருக்கிற இனி வரப்போகிற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு சரியாகி வரும். இதை அப்ளை பண்ணும்போது, இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்தது, நான் இதை யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபோட்டோஸ் நான் சைடில் தரேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட்டு துளசி தான் எடுத்திருக்கேன். 10லேருந்து ஒரு 15 இலை துளசி இலை எடுத்திருக்கேன். அதை நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லைனா அம்மி, இல்லைனா நீங்கள் இடிக்கிற ஒரு கல் வச்சுருப்பீங்க, அதில் வச்சு இடித்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பால் ஆடை எடுத்திருக்கேன். நீங்கள் பால் ஆடை இல்லைன்னா பால் எடுத்துக்கோங்க, பால் இல்லைன்னா தயிர் எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலில் இருக்கிற நமக்கு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி தரும். நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் இது. அண்ட் இதில் இருக்க துளசி தான் ஹைலைட்டே. துளசி யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முன்னாடி நம்மளோட பெரியவங்கள்லாம் ஃபேஸில் 18 வயசு 20 வயசு வரும்போது அந்த டைமில் பிம்பிள்ஸ் இருக்கும். அப்போது வயசானவங்கள்லாம் திருநீற்று பச்சளை இலை, துளசி இலை இதெல்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள், சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருந்த டைமில். அடுத்து நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் 1/2 டீஸ்பூன் எடுத்தால் போதும். இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் தான் நம்மளோட ஃபேஸை நல்லா கிளியர் பண்ணும். அடுத்து கடலை மாவு, இது நல்லாவே ஸ்கின்னை ஒரு பிரைட்டன் பண்ணும். கடலை மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் விட நம்ம துளசி சாறு தான் மெயின். இந்த துளசியோட பேஸ்ட் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு இருக்கிற ஃபேஸில் இருக்கிற ஸ்கார்ஸ் நம்ம பிம்பிள்ஸால் வந்த ஸ்கார்ஸ் ரெடியூஸ் ஆகும். வெண்புள்ளிகள் வரும், வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே ஒரு ரவுண்டாக வெள்ளை திட்டு இருக்கும். ஆனால் நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும்போது தான் தெரியும், நம்ம நேரில் பார்க்கும்போது அவ்வளோவா தெரியாது. அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக ஒரு திட்டு இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறது இந்த துளசி தான். துளசி தான் பெஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் பிம்பிள்ஸு, டார்க் ஸ்பாட்ஸு இருக்கிற எல்லா கருந்திட்டுகளையும் ஈவன் டோனாக கொண்டு வர்றது நம்மளோட ஃபேஸை ஈவன் டோனாக கொண்டு வர்றது துளசி தான். துளசி யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுடுங்க. 1/2 hour ஃபேஸில் அப்படியே இருக்கட்டும், ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணி ஒரு நல்ல ஜென்டில் மசாஜ் கொடுங்க. ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுங்க. இப்போ நல்லா ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வெட் பண்ணிவிட்டு நான் ஒரு மசாஜ் கொடுக்குறேன். மசாஜ் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னா, நமக்கு என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் கண்டிப்பாக ஃபேஸில் ஒரு மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுக்கறதுனால நம்மளோட பிளட் செல்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகி நம்மளோட ஸ்கின் எல்லாம் ஒரு ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் லைட்டனாகவும் கொண்டு வரும். கண்டிப்பாக மறக்காமல் மசாஜ் கொடுங்க. என்ன ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணாலும், என்ன ஃபேஸ் ஆயில் அப்ளை பண்ணாலும், நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாலும் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. அப்போ தான் ஃபேஸுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ அது அப்சர்வ் ஆகி நம்மளோட ஸ்கின்னை அதோட எஃபெக்ட் காமிக்கும். ஃபேஸ் இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய ஃபேஸு அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும். என்னோடய ஃபேஸ் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலை. இது ஒன்றும் மேஜிக்கும் இல்லை. நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஒரு ஷைனிங் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் ஒரு ஷைனிங் கொடுக்கும் ஃபஸ்ட்டே. அண்ட் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நான் சொல்கிற இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி வரும். நீங்களே அதை ஃபீல் பண்ண முடியும். நான் அப்படி தான் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். அண்ட் லாஸ்ட்டாக நான் இப்போ நைட் டைம்ங்கிறதுனால நான் விட்டமின் இ ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்களோ அது பண்ணிக்கலாம். நான் இப்போ விட்டமின் ஆயில் எடுத்திருக்கேன். இல்லைனா எதுவுமே இல்லைனா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு விட்டுறலாம். நான் இதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு மசாஜ் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு
இந்த நம்மளோட ஃபேஸ் வந்து சேக் ஆகுறது, அப்படியே ஒரு ரிங்கிள்ஸ் வருது, இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மசாஜ் கொடுக்கறதுனால. நம்மளோட கொஞ்சம் வயசு ஆக ஆக நம்மளோட ஃபேஸ் வந்து ரிங்கிள்ஸ் வரும். நம்ம கண்ணோட சைடில் நெத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 லேயர் வர மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டு நீங்கள் தூங்கிக்கோங்க. மார்னிங் நீங்கள் நார்மலாக குளிக்கிற மாதிரி குளிச்சிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிம்பிள்ஸ் வர எல்லாருமே, பிம்பிள்ஸ் வந்திருக்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை, see you.